சின்ன சில்லு வர சவுண்டு கேட்டோன்னா அங்கே மகள்லாம் கீழே இருக்காளுங்க பாருங்க. என்ன சவுண்டு விடுவாளுங்க பாருங்க. இப்போ இங்கே பாருங்க. அம்மாவை கண்டோடனே பிள்ளைங்களுக்கு பாசம் மலையில் அம்மாவும் பிள்ளைங்களையும் பாருங்க சீனை போடுறா வந்துட்டு. பிள்ளைய விட்டுட்டு போயிடுறா பார்த்துக்கிறது நான். இங்கே இப்போ வந்து சீன் போடுறா பார்த்தீங்களா. இந்த ரூமே இவளுக்கிட்டேன் பாச மலையில் கொஞ்சம் போகிறாளுங்க அம்மாவை. இவளுக்கு அவள் ஜாலியாக பிள்ளைங்கள விட்டுட்டு ஊர் சுற்ற போயிடுறான். நல்லா சின்ன சில்லு. அப்புறம் பிள்ளைங்க வேறு நல்லா பெருசாகிடுச்சுங்க. சின்ன சில்லு வந்து சின்ன சில்லு எப்படின்னு நினைப்பா, பிள்ளைங்கள விட்டுட்டு போயிடுவா, அழகாக பார்த்துக்குவா, நம்ம சாப்பாடெலாம் கொடுத்துருவோம், அவளுக்கும் கொடுத்துருவோம், பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவோம். அது பேசுகிற ஊர் சுற்றி இப்போ பெருசாகிட்டாளுங்களா. அங்கே பாருங்க சின்ன சில்லுவே அதுவே சின்னது போட்டு பெண்ணாத்தீராளுங்க. அது ஒருத்தி 2 பேராக இருந்தால் பரவாயில்ல. 4 பேர் அங்கே பாருங்க 4 ஊழையில் போட்டுட்டு சின்ன சில்லில் வைக்கிறா. என்னடி என்னைய வர சேட்டக்காரிங்களா இருக்கீங்களே அப்படின்ட்டு. அந்த கருவாப்பாயில் பார்த்தீங்களே எல்லாம் சேட்டை தான். அப்புறம் யார் பெரிய சில்லு அமைதியாக இருப்பாள். அவள் புள்ள சின்ன சில்லே சேட்டை. சின்ன சில்லு சேட்டைன்னா சேட்டைக்கு பிள்ளைங்க எப்படி இருக்குங்க, பயங்கர சேட்டையாவில் இருக்குது. அங்கே பாருங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னே அம்மாவை பார்த்தோன்னே. இப்படியே சீனை போடுறாளுங்க. இங்கே பாருங்க அங்கே ஃபுட்டு பால் தண்ணி எல்லாம் வச்சுருக்குது. எதுவுமே சாப்பிடாத மாதிரி சீனை போடுறாளுங்க பார்த்தீங்களா அம்மாவை பார்த்தானே. பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்தானே ஒரே சந்தோஷந்தான் அதுகளுக்கு, குட்டி தங்கங்களுக்கு, அழகு பிள்ளைங்களுக்கு. ஆனால் இன்னும் சின்ன சில்லு பேச்சுலராகவே ஊர் சுற்றிட்டு அலையிறா, சீனை போடுறா. இவளை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பிள்ளைங்களாம் பிரச்சனை இல்லையாட்டிருக்குப்பா, சின்ன சில்லு வச்சு சமாளிக்கிறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய அப்படி பாசக்காரியாட்டு நடிக்கிறாள். அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, ஒரு நாள் ஃபுல்லாக பிள்ளைங்களை விட்டுட்டு வரவே இல்லை, ஊர் சுற்ற போயிடுச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு எல்லாம் தான் கொடுக்குறோம், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கானா ஏன்னா கூடவே இருந்துட்டு திடீர்னு வேறு எங்கேயாவது தங்கி இருந்தானா அடிக்கடி அவள் ஃபுட்டுக்காக வெளியே போவா வரமாட்டா, அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது. இங்கே இருக்கிறப்ப இவளுக்கும் சின்ன சில்லுக்கு ஃபுட்டு நம்ம கொடுத்துட்றோம், இவளுங்களுக்கும் கொடுத்தங்காட்டி இந்த மழை காலம்லாம் இருந்தப்போ இங்கேயே தான் இருந்தாள். அப்படியே பிள்ளைங்களை கைக்குள்ளேயே வச்சுருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஊர் சுற்ற போயிடுச்சுன்னா போயிட்டு நான் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன், இருந்தாலும் பிள்ளைங்க மூஞ்சி வாடி இருந்தது. அப்புறம் வரா நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு நைட்டு வருது வீட்டுக்கு ஊர் சுற்றி. அப்புறம் இதுவே இப்படி சுற்றுறப்ப நம்ம மயிலாவெல்லாம் என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். அவன் பேச்சுலர் ஜாலியாக சுற்றிட்டு அலையிறான். இது பிள்ளைங்களை விட்டுட்டு ஊர் சுற்றுறதெல்லாம் வந்து சீன் போடுறது. பிள்ளைங்களை பத்திரமா நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி அப்படியே சீனாக போடுவா, மிரட்டுவா, எல்லாம் பண்ணுவா. சின்ன சில்லே அலப்பறை கிளவு இல்லாமல் போச்சுடி, அலப்பறை கிளவு இல்லாமல் போச்சு. ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்கடி அம்மாலும் பிள்ளைங்களும். சீன் பாருங்க. இன்னும் தங்க பிள்ளைங்க செல்ல குட்டிங்க, அறிவு கலைஞ்சியங்க எல்லாம். பேசாமே அந்த கருவாப்பையா இருக்கானே, கருவாப்பையன் வில்லன் எல்லாம் வில்லாதி வில்லனுங்க. ஐயோ பிள்ளைய போட்டு க்ளீன் பண்ணுறாளாம் சுத்தக்காரி. இப்படி பாசமாக இருக்கவங்க தான் பிள்ளைய விட்டுட்டு ஊர் சுற்ற போகிறா. அப்புறம் என்ன பண்ணுறா தெரியுங்களா, இங்கே ஃபுட்டு நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அங்கேருந்து எதையோ ஒன்று பிடிச்சிட்டு வந்து ஒரு என்னத்தை பிடிச்சிட்டு வரா, பல்லியா என்னத்தையோ ஒன்று பிடிச்சிட்டு வரா, சின்னதாக பல்லியா பாம்பராணியான்னு தெரில, எதையோ ஒன்று பிடிச்சிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறா பார்த்துக்குங்க. இவங்களுக்கு என்னென்ன டக்கால்ட்டி வேலை பார்க்குறா, வீட்டுக்குள்ளே என்னென்னத்தை கொண்டு வரான்னு பார்த்துக்குங்க. கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்குது ஃபுட்டு சாப்பிட சொல்லி. என்ன தான் நம்ம ஹோம்மேட் ஃபுட்டு கொடுத்தாலும் சிக்கன் கொடுத்தாலும் அங்கே பாருங்க அவங்க அம்மா மேலேயே ஏறிட்டா ஒருத்தி. அப்படி தான் அங்கே பாருங்க போடுங்க. அப்படியே பிள்ளைங்க பாசம்னே பாசக்காரி. அதுலாம் பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினச்சேன் சின்ன சில்ல பாசக்காரி தான் பிள்ளைங்களுக்கு அதே இதையும் கொண்டு வந்து கொடுக்க. அது திங்கிதான் என்னன்னு தெரில, ஆனால் அதை கொண்டு வரா. அப்படியே பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வர மாதிரி அங்கேருந்து அன்றைக்கி. யார் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஊர் சுத்தம் மட்டும் போகிறா. சரி பிள்ளைங்களை கொண்டு வந்து கொடுக்குறா, செய்கிறா, எல்லாம் ஓகே. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இவளுக்கு நான் வேலைக்காரி. ஏண்டி சின்ன சில்லு என்னத்தையோ தயாரா, இதை வண்டுகிண்டு நண்டு சிண்டுன்னு ஓடுதா, தேடிக்கிட்டு இருக்காளா. பாருங்க பிள்ளை க்ளீன் பண்ணோம். ஐயோ அதே மாதிரி அந்த கருவாப்பையன் அவங்க அம்மா வந்தோடனே அவங்க அம்மாவை போட்டு க்ளீன் பண்ணுவேன். அப்படி அம்மாவை பாதுகாக்கிறவன் கருவாப்பையன். அன்றைக்கி ஒரு நாள் அந்த கருவாப்பையன் ஒரு நாள் அவங்க அம்மா சின்ன சிலுவை போட்டு 2 தாக்கி விட்டியான். மயிலோவே ஒரு நாள் அடித்தால. அது மாதிரி சின்ன சில்லு என்ன பண்ணான்னு தெரில,
அட்டைப்பெட்டி இருந்தது, அதுக்குள்ளே உட்காந்துருந்தது. அப்போ வந்து ஓங்கி ஒரு அப்பு விட்டியான். இவன் ஷாக்காகி பார்க்குறான், என்னடா நம்ம தான்டா எல்லாத்தையும் அடிப்போம், நம்மளவே இவன் அடிக்கிறானே, என்னடா அது நமக்கு மீறுவானாட்டிருக்கேன்னு. அதுவும் இந்த நோஞ்சானாட்டு இருப்பான் பாருங்க, அந்த சின்ன அவன் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கரு வந்து நல்லா இருப்பான், அந்த கடைசி குட்டி வந்து கொஞ்சம் இதாக சின்னதாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குப்பானா வச்சு 2 சாத்து சாத்தி விட்டியான். ஆனால் திருப்பிலாம் அடிக்கவே இல்லை. சின்ன சொல்லு பொறுமையாக இருக்கிறாப்பா, நம்மளையெல்லாம் மிரட்டுறா. அவள் உள்ளேங்காட்டி கம்முன்னு இருக்கிறா. ஏண்டி சின்ன சில்லு, இப்படி சுகமாக தூக்கம் வருதாம்மா? தூங்குங்க தூங்குங்க, ஃபேமிலியோடு சாப்பிட்டு தூங்குங்க.